ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவன் பாஸ் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்துடுறான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் கிட்ட இருந்து அந்த எல்லா விஷயத்தையும் அவ எப்படி மறைக்கணும்னு ட்ரை பண்றா. அதனால அவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடக்குதுன்றது தான் ஸ்டோரி. இது இல்லாம நமக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹாய் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோ அந்த வீடியோக்குள்ள இருந்து தான் நான் நேம்லாம் எடுத்தேன். இன்னும் நிறைய பேரெல்லாம் இருக்கு. நான் இனிமே தான் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் ஹாய் சொல்கிறான்? ஹாய் ஷர்மி, அப்புறமா விஜி, சுஹாசினி, திவ்யா, ரஞ்சிதா, நந்தினி, சைத்ரா, அதுக்கப்புறம் சுபாரா, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பேர் இருக்குங்க. எப்போ பாரு என்னை திட்டுறதே வேலையாக இருக்குது அவங்களுக்கு இருந்தாலும் நம்ம ஹாய் சொல்லணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கோச்சிக்கிட்டு காவிட்டுட்டாங்க. சரி, அதனால நம்ம வந்து அவங்களுக்கு கட்டாயம் ஒரு ஹாய் சொல்லியே ஆகணும். ஹாய் கீது. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான ட்ராமாக்குள்ளே போகலாம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே பக்கத்தில் அங்கே ஹாய் பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் மறந்துடாதீங்க. ஒரு தட்டுங்க. உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு பெருசாக கமெண்ட் அடிக்க ரொம்ப டைப் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. கமெண்ட்ல போயிட்டு ஒரு ஹாப்பிங் போட்டா கூட எனக்கு ஓகே தான். ஸோ ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு வந்து ஜோயா வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போறா. செக்அப்க்கு போன உடனே செம ஷாக்கிங்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு. எனக்கு நான் பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. ஏமா அந்த குழந்தையோட அப்பா யாரு, எங்க இருக்காரு அப்படின்னு டாக்டர் கேட்கும் போது குழந்தையோட அப்பாக்கு இதெல்லாம் தெரியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் முயற்சிக்கிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா 1.5 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, இவனோட பேர் வந்து கு, இவனோட செக்ரட்டரி தான் நம்ம ஹீரோயின். இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல இவனுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோயினுமே வந்து கொஞ்சமா சரக்கு அடிச்சிருந்திருக்கா. இவருக்கு என்னதான் ஆச்சு, வேற வழியே இல்லை, நம்ம தான் போய் ஹெல்ப் பண்ணணும், ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு நினைச்சிட்டு போறா. ஐயோ பாஸ், கவலையே படாதீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னாலும் சரி நான் சரி பண்ணிடுறேன், உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, மூச்சு விட கஷ்டமா இருக்கா அப்படி இப்படின்னு இவ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா. உண்மையாதான் சொல்றியா, எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு டக்குன்னு ஹீரோயினை எடுத்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோயின் மனசுல பரவாயில்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு, காலையில விடுங்க அவர் மறந்துடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை வந்து ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் ஆனா வந்து ஹீரோ கிட்ட சொல்லணும்னு கூட அவளுக்கு தோணுனதே கிடையாது. ஏன்னா அவனோட ரேஞ்ச் வேற, இவனோட ரேஞ்ச் வேற. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கும் போதே அவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, இதுக்கு மேல நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம இவரை தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்ல அப்படின்னா ட்ரக்கே நம்ம தான் கொடுத்தோம் அப்படின்னு நினைச்சுப்பாரு. கண்டிப்பா எந்த காரணத்துக்கு கொண்டும் என்ன ஆனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் இன்னைக்கு நைட்டு இவர் கூட இருந்தது நான் தான் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியவே கூடாது அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறா. இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க, இவளுக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறா. இப்பவும் வந்துட்டு கண்டிப்பா தப்பா தான் நினைப்பாங்க. நம்ம வந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, அவர் பெரிய பணக்கார வீட்டு பையன், நம்ம தேவையில்லாம இவருக்கு ட்ரக் கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி இப்ப குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றோம்னு நினைச்சுப்பாங்க. கண்டிப்பா கொஞ்ச நாள்ல இந்த வேலையை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி இவ பிளான் பண்றா. ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. அதாவது வந்து ஏதோ ஒரு ஃபைல கேக்குறான். இவளும் வேகமா எடுத்துட்டு ஓடுறா. வாயே தரக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஃபைல மட்டும் வச்சுட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து ஒரு யோசனையே வருது. என்ன அப்படின்னு பார்த்தா இவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஃபைல்ல வச்சிருந்தா. மாத்தி அந்த ஃபைல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டா. எங்கடா ஹீரோ அந்த ஃபைல பாத்துருவானோ திறந்து அப்படின்னு தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கரெக்டா ஃபைல திறந்துட்டா. பார்த்தா இவ வந்து பிரெக்னன்சி ரிப்போர்ட் மட்டும் வைக்கல, சாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. ஆக்சுவலி நீ என்னமா பண்ணுவ, ஃபைல் எல்லாம் வந்து காலில் எழுதுவியா என்ன, சாக்ஸ் எதுக்கு இதுல இருக்கு அப்படின்னும் போது ஐயோ தெரியாம வச்சுட்டேன் சார், இது பழைசெல்லாம் இல்லை, இது புதுசுதான் அப்படின்னு சொல்றா. புதுசா இருந்தா கூட எதுக்குமா ஃபைல்ல வைக்கிற அப்படின்னு கேட்கறா. இல்ல ஆக்சுவலி நான் ஃபைலையே மாத்தி தந்துட்டேன், இது என்னோட ஃபைல் அப்படின்னு சொல்றா. நல்ல வேலை பார்க்கல, போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னும் போது ஆமா, ஆனா அந்த குழந்தை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றா. அது எப்படி என் குழந்தையா இருக்கும், கண்டிப்பா அது என் குழந்தையா இருக்காது, அது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றா. இதை பாருங்க சார், என்னோட பிரெக்னன்சி வந்து எந்த வகையிலும் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாது, அது மட்டும் இல்லாம வந்து இது என்னோட பர்சனல் விஷயம், இதெல்லாம் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. நான் ஏன் தலையிடுறேன், ஆக்சுவலா வந்துட்டு நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு வேலையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தான் செய்ய மாட்டேற. 1.5 மாசத்துக்கு முன்னாடி என் கூட அந்த நைட்டு வந்து ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான்.
அதெல்லாம் வேஸ்ட்டு சார், வேலைக்கே ஆகாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் அந்த ஹோட்டல் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். இருக்கிற எல்லா செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜுமே வந்துட்டு எல்லாமே ஏதோ கரப்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சில கேமராஸ் எல்லாம் ஒர்க் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவள் ஏதோ பண்ணிட்டா போல. இவளோட பேரு தான் ஜிஜி. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேன்ஸு. ஹீரோக்கு இவளை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இவ தான் ஹீரோக்கு ட்ரக்கே கொடுத்தது. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ரூம்குள்ளே போயிட்டான். இவளுக்கு அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தான் கூட இருந்தான்னு தெரியல, பட் வேற ஏதோ ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்றது மட்டும் தெரியுது. இப்பதான் இவளுக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா ஹீரோயின் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கல அப்படின்ற விஷயம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் கடைசியா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அங்க வந்துட்டு ஹோட்டல்ல கிளீனிங் வேலை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லேடியை கூட்டிட்டு வரா. சார் கடைசியா இவங்க தான் உங்க ரூமுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த டைமுக்கு உங்களை தவிர வேற யாருமே அங்க இல்லை அப்படின்னு சொல்றா. அவங்க வந்துட்டு அங்க இருந்ததே நைட்டு நான் தானே சொல்லிடுவாங்க போல, அந்த அளவுக்கு வளைஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடியே நான் உன்னை அன்னைக்கு நைட்டு என் கூட எந்த பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர சொன்னா, நீ வந்துட்டு வீடு பெருக்கினவ முறவாசல் பண்ணவன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வருவ போல இருக்க, அந்த பொண்ணு ஒருத்தியை தவிர அப்படின்னு சொல்றான். இல்லை சார், நான் என்ன பண்றது, யார் என் கண்ணுக்கு பட்டாங்களோ அவங்களதான் கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடிக்கு யாரும் வந்ததே தெரியல. அந்த லேடி வந்து கிளீன் பண்ண போகும்போது ஹீரோ மட்டும்தான் தூங்கிட்டு இருந்திருக்கான். ஹீரோ செம்ம கடி ஆயிரா. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பு, தயவு செஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு லீவ் எடுத்து வீட்லயே இரு, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பா இருந்தாலும் நல்ல விஷயம் தான், நானும் ஒரு 2 வாரம் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துல இந்த ஜிஜி இருக்கா இல்லையா, அவ வந்து உள்ள வரா. அவ வந்த உடனே என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அன்னைக்கு வந்துட்டு நான் தான் உன் கூட இருந்தேன், நான் தான் உனக்கு ட்ரக்குமே கொடுத்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எது கன்ஃபார்மா தெரியுமா தெரியலையோ, அவளோட நெக்ல வந்துட்டு ஒரு மச்சம் பார்த்திருக்கான், அது ஞாபகம் இருக்கு. அதே நேரத்துக்கு கன்ஃபார்மா இவ இல்ல அப்படின்ற விஷயம் மட்டும் இவனுக்கு தெரியுது. இப்ப ஆபீஸ்ல நான் வேலையா பிஸியா இருக்கேன், இப்போதைக்கு இந்த பத்தி எந்த விஷயமும் என்னால பேச முடியாது, நீ கிளம்பு, அப்புறமா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா வந்து இவனுக்கு இவகிட்ட பேச கூட பிடிக்கல. நாங்க இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா, நாங்க வந்துட்டு எவ்வளவு கௌரவமா வாழறவங்க தெரியுமா, நீ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம பேசினீங்கன்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்றா. ஏமா இதெல்லாம் உனக்கு ட்ரக் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரியலையாமா, நீங்க கௌரவமான குடும்பம்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க, எவனா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவனுக்கு ட்ரக் கொடுத்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களா, அவ்வளோ ஒரு நல்ல குடும்பமா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளுக்கு செம அசிங்கமா போயிடுது. நான் பண்ண முறை வேணா தப்பா இருக்கலாமே தவிர, பட் ஆனா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், அதனாலதான் என்னால உன்னை எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியல, எனக்கு வேற வழி தெரியாம தான் இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. இங்க அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு 2 வாரம் லீவுன்னு கிளம்புறா. கிளம்புறதுக்குள்ள ஹீரோ வந்துடுறான். சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னா நீ உடனே கிளம்பிடுவியா, கொஞ்சம் கூட கம்பெனியை பத்தி அக்கறையே இல்லையா அப்படின்னு கேட்கறான். நீங்க தானே சார் சொன்னீங்க 2 வாரத்துக்கு மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் உங்க பேச்சு என்னைக்குமே நான் தட்டினதே கிடையாது, கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றா. எல்லாத்தையும் வச்சுட்டு ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்போ நீங்க இதை சொன்னாலும் நான் செஞ்சுதான் ஆகணும், எனக்கு வேற என்ன வழி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா. கரெக்டா கால் எடுத்து வைக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறா. கீழே விழுந்ததுல அவளுக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அவ பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா. ஹீரோ உடனே வந்துட்டு அவளை தூக்குறான். நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி வா, எதனா ஆயிட போது, நானே உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே டாக்டர் கிட்ட தூக்கிட்டு கிளம்புறான். ஜிஜியோட அப்பாவுமே வந்துட்டு இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான், அதனால ஜிஜியுமே அங்கதான் இருக்கா. இவர் வந்துட்டு யார்கிட்டயும் இவ்வளவு க்ளோஸா இருந்ததே கிடையாது, எப்பயும் இந்த செக்ரட்டரி கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்குள்ள கிசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல பையன் பொறுப்பா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனான்னு பார்த்தா அங்க போயிட்டு பேஷண்ட் உட்கார வேண்டிய சேர்ல இவர் உட்கார்ந்துடுறாரு நல்லா ஜம்முன்னு. டாக்டர் அம்மா செம மரம் மறைக்குது, யோ உன் வயிற்றுலயா குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்கு இவங்க நம்மள பாக்குறாங்க, நம்ம அவ்வளவு அழகாவா இருக்கோன்ற மாதிரி லுக்கு விட்டுட்டு இருக்கான். ஐயோ எந்திரியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், ஐயோ சாரி நான் உட்காரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு ஹீரோயின் உட்கார சொல்றான். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவன் தான் வந்துட்டு அவ்வளவு லட்சணமான பாய் ஃப்ரெண்ட் போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது, கரெக்டா ஹீரோயினும் 1.5 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான், யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டு, அது இதுன்னு சொல்லிட்டு டாக்டர் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து இவ்வளவு கேள்வி
கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள ஜிஜி என்ன பிளான் பண்ற அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை எப்படியாவது ஹீரோ எதிர்க்க அசிங்கப்படுத்தணும். அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. அந்த கிளைண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பொம்பளை பொறுக்கி போல. அதனால என்ன சொல்றேன்னா, உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அதுவும் வந்து அந்த கிளைண்ட் கிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சைன் பண்ணணும்னு சொல்லி வர சொல்லு. நான் அங்க போறது அவளுக்கு தெரிய தேவையில்ல அப்படின்னு சொல்றா. இப்பதான் வந்துட்டு நைட் என்ன ஆகுதுன்னா, லேட்டா ஹீரோயின் தான் எப்பயுமே இருப்பா ஹீரோ கூட, செக்ரட்டரி இல்லையா, அதனால என்னன்னாலும் வெயிட் பண்ணி தான் இவனை அனுப்பும் போது தான் அவளுமே போவா. ஆனா ஹீரோயினை காணும்ன உடனே எங்க போனா அப்படின்னு கேக்குறான். அதாவது இந்த கிளைண்ட்டை பாக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஷாக்கு. அவனே சரியான பொம்பளை பொறுக்கியாச்சு அப்படின்னு யோசிக்கிறான். இங்க வந்து பார்த்தா அந்த கிளைண்ட் மட்டும் இல்லாம ஜிஜி இருக்கா இல்லையா, அவளும் வந்திருக்கா அப்படின்ற விஷயம் இப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது. நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்றா. கிளைண்ட் கூட சரக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் கம்பெனி கொடுக்கறதுக்கு பாஸே வந்து இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஸ்டாஃப் தாமா பண்ணணும், இதெல்லாம் நீ தான் பண்ணணும். அவருக்கு வந்துட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு கம்பெனி கொடு, அப்புறமா வந்துட்டு டாக்குமெண்ட்டை சைன் வாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இல்ல சாரி என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னால வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. என்ன நீங்க என்னை வச்சு காமெடி பண்றீங்களா என்ன? பார்ட்டின்னு கூப்பிட்டுட்டு எப்படிங்க பார்ட்டில நான் மட்டும் உட்காந்து தனியா சரக்கு அடிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். உடனே ஜிஜி இருக்கா இல்லையா, அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, அவருக்கு கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. இல்ல சார், நீங்க எவ்வளவு நேரம் தண்ணி அடிக்கிறீங்களோ ஓகே, எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவ்வளவு நேரமா நான் டீ குடிச்சு உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. காடப்பானவ என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, அவ கையில வச்சுட்டு இருக்க சரக்கு எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலேயே ஊத்திடுறா. இவதான் பிரெக்னெண்டா வேற இருக்கா இல்லையா, இவளுக்கு கண்ட்ரோலே இல்லாம மயக்கம் வந்துடுது. அப்படியே அந்த சேர்லயே உட்காந்து மயங்கிடுறான். ஐயோ இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆள் பதறி போயிடுறாரு. என்ன ஆனா உனக்கு என்ன பிரச்சனை, அழகா இருக்காளா, உனக்கு தேவை ஒரு பொண்ணு அவ்வளவுதானே அப்படின்னும் போது, ஆமா ஆமா அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சமும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவனால வந்துட்டு அங்க இருக்க முடியல போல இருக்கு, ஹீரோயினுக்கு பிரச்சனைன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு வந்த உடனே வந்துட்டு வச்சுட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறான் ஜிஜி. யாரை கேட்டு நீ வந்து எனக்கே தெரியாம கிளைண்ட் கூட மீட்டிங் நீ ஃபிக்ஸ் பண்ண, எதுக்காக இவளை வர வச்ச, அவ என்னோட செக்ரட்டரி உன்னோட செக்ரட்டரி கிடையாது, இப்ப என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு போது, ஐயோ நாங்க எதுவுமே பண்ணல, அவளாவே மயங்கி விழுந்துட்டா, அவ சும்மா ஏதோ நடிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. என் கம்பெனில இருக்க ஒரு ஸ்டாஃபுமே என்னோட பொறுப்பு, இவளுக்கு மட்டும் எதுனா ஆகட்டும், அதுக்கப்புறம் உனக்கும் இருக்கு இவனுக்கும் இருக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ எவ்வளவோ பாய் ஃப்ரெண்டை பத்தி கேட்டு இவ வந்து பதிலே சொல்லிருக்க மாட்டா. இவன் போய் வீட்டு காலிங் பெல் எல்லாம் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாய் ஃப்ரெண்ட் வந்து திறப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் ஊர்ல இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அது கைரேகை வச்சு ஓபன் பண்ற டோரா தான் இருக்கு. இவளோட கைரேகை வச்ச உடனே ஓபன் ஆயிடுது. உள்ள வந்துடுறான். ஹீரோயினை கொண்டு போய் பத்திரமா படுக்க வைக்கிறான். ஆனா இங்க வந்துட்டு அவ ஒரு பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஒரு ஆம்பளை கூட வாழறதுக்கான சூழலே இல்லாத மாதிரி இருக்கு. பார்த்தா ஹீரோ மேல மட்டும் செம்ம கொலவெறி கோவத்துல இருக்கா அப்படின்றது மட்டும் புரிய வருது. இவனோட போட்டோவை என்னென்னலாம் கொடுமை பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுமை பண்ணி வச்சிருக்கா. வீடு பூராவும் எக்கச்சக்க போட்டோஸா தான் இருக்கு. ஆனா 2 பேரோட போட்டோ தான் இருக்கு. ஒன்னு ஹீரோது இல்ல இன்னொன்னு வந்து ஹீரோயின்து. மற்றபடி வேற எந்த பையனோட போட்டோவுமே அங்க இல்ல. ஹீரோவோட போட்டோஸ் எக்கச்சக்கமா இருக்கு. எப்பதான் இதெல்லாம் இவ எடுத்தான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவ ஜாயின் பண்ண டே 1ல இருந்து டைரி எழுதியிருக்கா. ஒரு நாளும் ஹீரோக்கும் அவளுக்கு என்னெல்லாம் சண்டை நடக்குது, எப்பேற்பட்ட சிடுமூஞ்சி அவன், எப்பேற்பட்ட கொடூரமானவன் அவன், அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கா. ஹீரோக்கே சிரிப்பு அடக்க முடியல அவ பண்றதெல்லாம் பார்க்கும் போது. ஹீரோயின் வேக வேகமா தூக்கத்துல இருந்து எழுந்து வர, ஐயோ இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டானே படிச்சுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஆயிடுது அவளுக்கு. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், சும்மா வந்து இந்த மாதிரி எதனா எழுதிக்கிட்டு இருந்தா ஜாலியா இருந்தா மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. சரி சரி வேலைக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட சிடு மூஞ்ச காமிச்சிட்டு இவன் அப்படியே மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே போறான். மறுநாள் ஆபீஸ்க்கு போறா. ஆபீஸ்க்கு போகும்போதே வந்துட்டு என்ன பண்ணிருக்கா ஜிஜி அப்படின்னு பார்த்தா, இனிமே உனக்கு வந்துட்டு இந்த வேலையே கிடையாது, உன்னால ஒரே ஒரு கிளைண்ட்டை கூட சமாளிக்க முடியல, ஒரு அக்ரிமெண்ட் கூட சைன் வாங்க முடியல அப்படின்னு சொல்றா. நீ என்னோட விஷயத்துல ரொம்ப தலையிடுற, எனக்கு யாரு செக்ரட்டரியா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத நான் தான் டிசைட் பண்ணணும், அதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நம்ம 2 பேருமே பார்ட்னர்ஸ், ஆனா அவ அப்படி கிடையாது, அவ ஒரு ஸ்டாஃப், அவளுக்காக நீ வந்து என்ன எல்லாரும் எதிர்க்க இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஜிஜி கோவப்படுறா. உங்க அப்பா போட்ட காசை வச்சு நீ பார்ட்னர்னு சொல்ற, ஆனா வேலைன்னு பார்த்தா உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு
யார் தேவை வேலைக்குன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். நான் உன்னை சும்மா விடுவேன் மட்டும் நினைச்சுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்போதான் இன்னொரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நீங்க இவங்க ரெண்டாவது ஹீரோயின்லாம் நினைச்சிடாதீங்க, இவங்க தான் ஹீரோவோட அம்மாவும். ஐயோ நான்லாம் என்னத்த சொல்லன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவன் நேரா ஜிஜி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நானும் அவனும் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தோம், ஆனா அவன் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்றா. அவங்க என்னது என் பையன் அந்த மாதிரி நடத்துறானா ஒரு பொண்ணை? சான்ஸே கிடையாது. நான் சிங்கிள் பேரண்டா என் பிள்ளைய ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் வளர்த்துருக்கேன், அதனால கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட, நீ அழாதமா அப்படின்னு சொல்றாங்க. டே என்ன நினைச்சு நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி செம்ம திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணுன்றதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ரெண்டு பேருக்கும் ஒரு புரிதல் இருக்கணும். அது எனக்கு கிடையவே கிடையாது. இவ கூட தயவு செஞ்சு என்னை ரொம்பலாம் டார்ச்சர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இவ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கா. எனக்கு அன்னைக்கு நைட்டு ட்ரகு கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போது இது ட்ரகு கொடுத்தாலும் அதை சொல்லவே இல்லையே. இம்மா நீ ட்ரக்கா கொடுத்த என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறாங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் ஏதோ ஒரு ஃபைலை எடுத்துக்கிட்டு உள்ள வர. இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதா அவளுக்கு தெரியாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணி உனக்கு சேலரியை டபுளா தரேன் அப்படின்னு ஹீரோ சைலண்டா சொல்றான். உடனே அவங்க என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அந்த குழந்தைக்கு அப்பா உங்க பையன் தான் அப்படின்னு சொல்லிடுறா. என்னது ஆமாவா பிரெக்னெண்டா அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக்கிங்கா அவங்க அம்மா நிக்கிறாங்க. ஆமா நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றா. டக்குன்னு அவங்க அம்மா அப்படியே ஜகா வாங்கிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஜிஜி கிட்ட என்னம்மா பண்றது, இவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வைப்பான்னு யாருக்கு தெரியும், பரவாயில்ல அன்னைக்கு நைட்டு நீ தான் அவன் கூடயே இருந்திருந்தீனா கூட நீ பிரெக்னென்ட் ஆகல, இவ தான் பிரெக்னெண்டா இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, நமக்கு குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மரியாதையா புதுசா உனக்கு ஒரு அசிஸ்டன்ட்டை பார்த்து செக்ரட்டரியை பார்த்துக்கோ, அவளை சும்மா இந்த மாதிரி எல்லாம் தெரிய விடாத, அவளை நல்லபடியா பார்த்துக்கோ, வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஒரே வார்த்தை தான் நான் சொன்னேன், டபுள் சேலரின்னு சொல்லிட்டு என்ன போட்ட நீ, சான்ஸே இல்ல போ, எங்க அம்மா எங்க அடிச்சா பிளாக் ஆவாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்றான். சும்மா வாயிலேயே புகழ்ந்துட்டு இருந்தா பார்த்தாது, தயவு செஞ்சு சேலரியை மட்டும் ஏத்திருங்க சார் அப்படின்னு சொல்றா. அதானே கர்நாடகா இருப்பிய, குறிக்கோளா இருப்பிய, பணத்துல மட்டும் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அப்பனா கன்ஃபார்மா பிரெக்னெண்டா இருக்கா, பட் யாரோட குழந்தைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால இவ ஜிஜி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க சொல்றா. ஹீரோயினுக்கு ரொம்பவே தலை சுத்தலாவே இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரை போய் பார்க்கும் போது இவ ரொம்ப வீக்கா இருக்கா, அதனால நிறைய ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஹீரோவா நைட்டு 11 ஆனாலும் அவளை விட மாட்டேன், எக்கச்சக்கமான வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான், அவளால முடியல. அவளே என்ன யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தா பேசாம நம்ம வேலையை விட்டு கொஞ்ச நாளுக்கு நின்றுடுவோம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோவை விட்டு தனியா தள்ளி இருக்கிறதும் நல்லது தானே, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்பும் போது கரெக்டா ஹீரோ போய் இடிச்சிடுறா. அப்ப ஹீரோ அப்படியே இருக்கமா அவளை பிடிச்சிடுறான். சரி சும்மாவா இருந்தா பிடிச்சவன், அவன் காலை தடுக்கி விட்டுட்டான். ஹீரோயினும் ஹீரோவும் ரெண்டு பேருமே கீழே விழுறாங்க. என்ன நடக்கும் அதுதான் ஏதோ ஜோம்பி துரத்துக்கிட்டு வர மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் ஓடி வர. ஐயோ இங்க எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி, அடிப்பாவி நான் என்ன ஒண்ணு இழுத்து பிடிச்சி ரேப் பண்ண ட்ரை பண்ண மாதிரி ஓடுற அப்படின்ற மாதிரி ஹீரோ பின்னாடி நினைச்சுக்கிட்டு வரான். ஆனாலும் வேற வழியில ரெண்டு பேரும் ஒரே லிப்ட்ல தான் போற மாதிரி ஆயிடுது. அப்பதான் அவன் கேக்குறான், என்ன நீ கொஞ்சம் கூட பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்னும் போது, நல்ல வேலை நீங்க பிடிச்சிட்டீங்களே, என் வயிற்றுல வேற குழந்தை இருக்கு, எதனா ஆயிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றா. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இத்தனை வருஷமா என்கிட்ட வேலை செய்யற, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவன் உன்னை பிக்கப் பண்ணதையும் நான் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம உன்னோட வீட்லயுமே அவனோட ஒரு போட்டோ கூட இல்லையே அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் இல்ல அவர் எந்த நேரமும் பிசினஸ் ட்ரிப்லயே இருப்பாரு, அதனால ரொம்ப பிஸியாவே இருக்கிறதுனால நாங்களே எப்பனாதான் மீட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு கதையெல்லாம் விடுறா. ஹீரோவும் நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு பையனை டேட் பண்ண எடுத்து அப்பவே பிரேக்கப்பும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரையும் அவ டேட் பண்ணவே இல்லை. அந்த பையன் மட்டும்தான் இந்த ஊர்ல தான் இருக்கான் அப்படின்ற நியூஸ் ஜிஜிக்கு தெரிய வருது. இவன் தாங்க நம்ம ஹீரோயினோட எக்ஸ். இவன் இந்த பிசினஸ் பண்றேன் அந்த பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா லாஸை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட ஒருத்தி இருக்கா இல்லையா, இவ நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு.
இவ வந்துட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் வித்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் இவங்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கா. எக்கச்சக்கமா வந்து இவகிட்ட இருந்து காசை வாங்கி செலவு பண்றானே தவிர இவளுக்கு இது வரைக்கும் இவன் ₹1 கூட செலவு பண்ணது கிடையாது. டெய்லியும் குடிக்கிறதுக்கு தின்றதுக்கு அப்படின்னு எக்கச்சக்கமா நமக்கு செலவாகுது. நம்ம என்ன பண்றது அப்படின்னும் போது உடனே டென்ஷன் ஆயிடும். அப்பனா நான் ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லாம கையாளாகாதவனா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வர அதுதானே அப்படின்னு சொல்றா. இதுல இந்த மைனர் வந்து கோவப்பட்டு கோச்சிக்கிட்டு வேற போறாரா. இவ ஃப்ரெண்டுக்காரி வேற பின்னாடியே ஓடுறா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் வந்து நமக்கு செலவுக்கு காசு இருக்க மாட்டுது அப்படின்றது தான் நான் சொன்னேன். நீ செலவு பண்ற, உன்னால செலவாகுதுன்னா நான் சொல்லல, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்ப இந்த ஜிஜி இருக்கா இல்லையா, கரெக்டா அந்த டைமுக்கு இவனை பாக்கிறதுக்காக போறா. உன்னை பாக்கிறதுக்கு தான் வந்தேன், உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றா. வெக்கமா இல்ல, எதுக்காக இன்னும் இங்க நின்னுக்கிட்டு இருக்க? பெரிய பெரிய கிளைண்ட் வரும்போது உன் மூஞ்சு காட்டாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கிளம்பி இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரிய ரொம்ப ஒரு மாதிரி மட்டமா பேசுறான். அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. இவளை நம்ம என்ன சொல்றது? இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்து ஹீரோயினை மறுபடியும் எப்படியாவது உன் வழிக்கு கொண்டு வந்துரு, நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாகணும் அப்படின்னும் போது என்னது, அவளை விட்டு 5 வருஷம் ஆகுது, இப்ப போய் நான் திருப்பினா அவளை வந்து உன் கூட நான் சேரணும் அப்படின்னு சொன்னா வருவாளா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, டேட் பண்ணவனுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பொண்ணுக்கும் வந்துட்டு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவ வந்து எமோஷனலா அட்டாச்மெண்ட் ஆயிடுவா எல்லார்கிட்டையும், அதுதான் அவளோட பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றான். இவன் அப்படியே ரொம்ப செமையா அப்படியே எல்லாத்தையும் சூப்பரா இப்ப பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அவ வேலையை விட்டு நின்னே ஆகணும், அவளை ஏதாவது வேற ஒரு ஊருக்கு நீ கொண்டு போயிடு, உனக்கு லைஃப் லாங் வந்துட்டு உன்னோட லைஃப் நடத்துறதுக்கு எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. இவன் தான் வந்து பண பைத்தியமாச்சு, பணத்தோட நெத்தில இருக்க ₹1 கூட விட மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இவன். பணத்தை பார்த்த உடனே என்னன்னாலும் பரவாயில்ல ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வரா. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் வந்துட்டு ரூம்மேட்டா தான் ஒன்னா தான் தங்கியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஹீரோயினுக்கு இவளோட எக்ஸை தான் இப்போ இவ டேட் பண்றான்ற விஷயம் தெரியாது. ஹீரோயின் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஆனா இவளோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு மட்டும் சொல்லாம என்ன இந்த மாதிரி ரொம்ப அவாய்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அந்த குழந்தைய கலைக்க சொல்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரவன் என்கிட்ட காட்டு அப்படி இப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. இல்ல நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல, அவன் நல்லவன் தான். என்ன ஒண்ணு, அவன் வந்து பண்ற பிசினஸ் எல்லாமே அவனுக்கு கை கொடுக்கவே இல்லையா, அதனால அவன் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கான். மற்றபடி வந்து என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு தான் சொல்றான். எனக்கு தான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கேட்கவே கஷ்டமா இருக்கு. எங்க ஹீரோக்கு நம்ம பிரெக்னன்ட்னு தெரிஞ்சா அவனும் இந்த குழந்தைய கலைச்சிருன்னு சொல்லுவானோ அப்படின்ட்டு இவளுக்கு மனசுக்குள்ள தோணுது. ரொம்ப யோசிக்காம டக்குன்னு போய் மறுநாள் ரெசிக்னேஷனை கொடுத்துட்டா ஹீரோயின். ஆனா ஹீரோ என்ன சொல்றேன்னா, உனக்கு எவ்வளவு நாள் லீவ் வேணுமோ லீவ் கேளு, லீவ் தரேன், ஆனா ரிசைன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இல்ல நான் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறமும் குழந்தை கூட இருக்கா மாதிரி இருக்கும், ஸோ வந்து நான் எப்போ வருவேன்லாம் எனக்கு தெரியாது, அதனால லீவ் எல்லாம் எனக்கு வேணாம், நான் ரிசைன் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இவளை விடவே மனசு வரல. நீ வச்சுட்டு இருக்க பாய் ஃப்ரெண்ட் என்னதான் பண்றான்னு தெரியலையே, அவன் வந்து உன்னை ஃபினான்ஷியலாவும் பாத்துக்க மாட்டான், உன்னை பிசிக்கலாவும் பாத்துக்க மாட்டான், அப்புறம் எதுக்குதான் இந்த பாய் ஃப்ரெண்டோ அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கான். சரி நீ எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிடு, அடுத்து யார் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரெயினும் பண்ணிடு, அதுக்கப்புறம் நான் சைன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்றான். பணத்தை வாங்கின கையோட நேராக ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கே வந்துடுறான். உள்ளேயே வந்துடுறான். வந்த உடனே செல்லம் என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு நீ இல்லாமல் இருக்கவே முடியாது, இல்லை நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்துட்டு, நீ என்னை அடிச்சாலும் வெட்டினாலும் குத்துனாலும் எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நீ தான் என் செல்லம், நான் தான் உன் செல்லம்னு கட்டி கட்டி பிடிச்சி உயிரை வாங்குறான். ஹீரோயினுக்கு செம்ம எரிச்சல் தான் வருது. 5 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து நான் பேசி, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இப்போ வந்து அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது இவன் என்ன மாதிரி ப்ளே பண்றான் அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு 5 வருஷம் பிரேக்கப் ஆகி ஆன மாதிரி எல்லாம் சொல்லல, இவன் இங்க வந்து சீனை போடுறான். இப்போதானே வந்துட்டு நீ என்கிட்ட கோவப்பட்டு கோச்சிக்கிட்டு போயிட்ட, நீ கூட பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, நம்ம குழந்தைக்கு ஆகாது, அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பான்ற மாதிரி பேசுறான். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம பிரெக்னென்ட்ன்றது இவனுக்கு எப்படி தெரியும், இவன் எப்படி இதெல்லாம் பேசுறான் அப்படின்னு இவளுக்கு குழப்பமா இருக்கு.
ஆனால் ஜிஜி இருக்கா இல்லையா, அவளை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது. ஏன்னா இவன் இந்த அளவுக்கு இவ்வளோ உள்ள வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்தான் அப்படின்னா யாரும் அலோவ் பண்ணாமல் வந்திருக்க முடியாது. செக்யூரிட்டி வெளியிலேயே துரத்தி அமைச்சிருவாங்க இல்லையா, கண்டிப்பாக பெரிய ஆள் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கணும். இவ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறா அப்படின்றது இவளுக்கு புரிஞ்சிடுது. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னே தெரியாது இல்லையா, அதனால ஒருவேளை இவனாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கான் தலையிடாம. ஹீரோயின் இவனா வெளில போற மாதிரி இல்லை, நம்மளாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ வந்த உடனே வேணும்னு இந்த ஜிஜி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அதாவது அவளோட பாய் ஃப்ரெண்டு அவ வயிற்றுல வளர்ற குழந்தையோட அப்பாவா, அதுதான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ சண்டை, 2 பேரும் இப்பதான் சமாதானம் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்படியே சைலண்டா பார்த்துட்டு இருக்கான். இங்க வெளியில வந்த உடனே என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தா, ஏண்டி உன்னை அப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா, என்னை பிரேக்கப் பண்ண 5 வருஷம் ஆச்சு கேப்பு, அதுக்குள்ள இப்ப பிரெக்னென்ட்டே ஆயிட்டியா, எப்படி டக்கு டக்குன்னு ஆளை மாத்துற அப்படி இப்படின்னு ஹீரோ என்ன மட்டமா கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன உனக்கு, உன் குழந்தைக்கு ஒரு அப்பா தேவை, அதுக்கு அப்பா இல்லைல்ல, நான் அப்பாவா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஏண்டா உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா, நம்ம 5 வருஷம் ஆச்சு பிரிஞ்சு, இப்ப எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்கும் போது, எதுக்கு வந்தேன் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை, உனக்கு ஒரு புருஷன் தேவை, அதே நேரத்துக்கு உன் குழந்தைக்கு ஒரு அப்பா தேவை, அதை நான் இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். நீ ரொம்ப ஒண்ணு நல்லவனும் கிடையாது, உனக்கு அந்த அளவுக்கு வருத்தம் கிடையாது, மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு செவிலியோ ஒண்ணு வைக்கிறா. ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல கொடுக்கறதுக்காக நேரம் ஹீரோட ரூமுக்கு போறான். ஹீரோ எதுவுமே பேச மாட்டான், ஏன்னா அவனுக்கு கேட்கணும்னு இருக்கு, பட் ஆனா அவளோட பர்சனல் லைஃப்ல நம்ம தலையிடக்கூடாதுன்னு இருக்கு. அவன் எதுவுமே பேசாம இந்த ஃபைல் போதும் நீ கிளம்புன்னு சொல்லிடுறான். எப்பயும் போல நைட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இது எனக்கு பழகி போன ஒண்ணுதான், என்னைக்கு நான் கரெக்ட் டைமுக்கு லஞ்ச் சாப்பிட்ருக்கேன் இல்ல டின்னர் சாப்பிட்ருக்கேன், எல்லாமே முடிஞ்ச ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு தான் நான் சாப்பிடுவேன், அதனால இது ஒண்ணு எனக்கு பெருசா கஷ்டமாலாம் தெரியல சார், அதனால நீங்க அதை பத்திலாம் நினைச்சு ரொம்பலாம் கவலைப்படாதீங்க, என்ன என் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு தான் பசிக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கண்ணில் தண்ணியே வருது. நான் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு தான் செம ஆத்திரமா வருது. இந்த ஜிஜி அடங்கவே மாட்டா போல இருக்கு, இன்னும் உனக்கு காசு தரேன், ஆனா இந்த பிளானை நீ நிறுத்திடவே கூடாது, நீ எப்படியாவது இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையில ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னமே பார்த்தா இந்த எக்ஸ் உட்காந்துட்டு இருக்கான். செல்லம் குழந்தைக்கு பசிக்கும் இல்லையா, அதனாலதான் காலையிலேயே டேடி டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன், வா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம கடுப்பாது, எவன்டா இவனை உள்ள விடுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னம்மா நீ இப்படி இருக்க, டைமுக்கு சாப்பிடலன்னா குழந்தைக்கு சத்தான ஆகாரம்லாம் எப்படி கிடைக்கும், நீ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா தான் நம்மளோட பிறக்க போற குழந்தைய ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா என்ன மாதிரியே இருக்கும் அழகா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை விடாம ஓயாம டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதை தான் ஜிஜோவும் பண்ண சொல்றா. அப்படியே இவனுக்கு செம எரிச்சல் தான் வருது ஹீரோயினுக்கு. இவனை என்னடா பண்றதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது, இதுக்கு மேலே சும்மா பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது, இது நம்மளோட ஆஃபீஸ், அதனால நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வரா. கரெக்டா ஹீரோ அங்க நிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ட்ரெஸ் விலகி அவளோட மச்சம் தெரியுது. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு அவையா இவளா இருக்க கூடாதுன்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அடங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா சும்மா நச்சு நச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு தள்ளுறான். இது பாரு அவன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னும் போது, இல்லை நாங்கள் பிரேக்கப் பண்ணி 5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். வயிற்றுல வளர குழந்தைக்கு அவன் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவும் கிடையவே கிடையாது, அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ எப்படிடா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு நினச்சது எல்லாத்தையும் இப்போ டென்ஷனாக கோவமாக கேட்குற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறமும் நீ இந்த ஆஃபீஸ்க்கு வர்றது, ஆஃபீஸ்க்குள்ளே பர்சனல் விஷயத்த பேசுறது அப்படி இப்படின்னு சொல்லி என் ஸ்டாஃப்ஸ்க்கு தொல்லை கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இதுக்கு மேலேயே நீ இங்க நிக்க கூடாது, செக்யூரிட்டிஸை கூப்பிட்டு இதுக்கப்புறம் இவன் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஜிஜி தான் அவனை உள்ள அலோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது ஹீரோக்கு. இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி வேலை பண்றத வச்சுக்காத, உண்மையாவே நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஜிஜி கிட்டே பயங்கரமா கத்தி விட்டுறான். அவளுக்கு அப்படியே மூஞ்சி கிஞ்செல்லாம் மாறி போயிடுது. ஏமா உனக்கு என்னம்மா, ஆம்பளைங்க மேலே செலெக்ஷனே இல்லையாம்மா, இவ்வளோ கேவலமாக ஒரு பாய் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒருத்தையை பார்த்துக்காத ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஏமா நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இவனுக்கும் என் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, 5 வருஷம் ஆகுது இவனை நான் பார்த்து பேசியே, இப்போ எதுக்கு தான் இவன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறா. இனிமேல் அவன் உனக்கு தொல்லை கொடுத்தான்னா நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்றத நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இங்கே வேலை ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு ஜிஜி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோட
அம்மா கிட்ட போயிட்டு, ஆன்ட்டி கேள்விப்பட்டீங்களா, அவள் வயிற்றுல வளர்ற குழந்தை ஹீரோதே கிடையாதான், அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான், அவன் வந்து ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், டெய்லியும் ஆஃபீஸில் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அம்மாவா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களும் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. எவனுக்கோ பிறந்த குழந்தைய வந்து என்னோட பிள்ளையோட குழந்தைன்னு சொல்கிறாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு இல்லையா, அதனால பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்து எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நடிக்க சொல்கிறா. அவனா, அக்கா அக்கா உன் பேர் என்னக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, என்னை யாருன்னா எதனா பண்ணுறாங்களோன்னு பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடே முதல்ல நீ அக்கான்றதை நிறுத்துடா, தயவு செஞ்சு அக்கான்னிடாத எல்லாரும் எதிர்க்கும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவோட அம்மா இதையா பார்க்கணும், ஹீரோயினும் அவனும் பேசிக்கிட்டு இருக்கதை அவங்க பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க. அடியே உனக்கு எத்தனை பேருடி அப்படின்னு. இவன் அவ்வளோதான் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அவங்கள பார்த்த உடனே அவங்க வந்த கோவத்துக்கு பயங்கரமாக கடுப்பாய் கத்தி விட்டுட்டு ஹீரோயினை பலான்னு ஒன்று கன்னத்துலேயும் வச்சிடுறாங்க. கரெக்ட் டைம்க்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க வாசல்ல நின்று நீ அப்படின்னும் போது, பின்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூடியாடா நான் டேட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, மரியாதையா இருந்துக்கோ, இவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, நான் சொல்ற பொண்ணுதான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாருமா, எனக்கு வந்து 18 வயசுக்கு கீழே கிடையாது, நான் வளர்ந்துட்டேன், நான் பெரியவன் ஆயிட்டேன், இப்பவும் நீ வந்து இதுதான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணக்கூடாது, எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அதுல நான் எடுக்கிறதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிடுறான். உன்னெல்லாம் பெற்றதுக்கு வயிற்றுல கல்லை கட்டி நான் கிணத்துலயே குதிச்சிருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி அவங்க செம்ம கடுப்பாய் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த ஜிஜிக்கு ஐயோ என்ன பண்ணாலும் இவங்க 2 பேரும் பெரிய மாட்டுறாங்களேன்ற மாதிரி செம்ம கடுப்பு. அடியே சீமை சிரிக்கி நீ தானடி இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அவன் பாய் ஃப்ரெண்டுன்றது. யார் அவன் அப்படின்னும் போது, என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா. யார் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன் ஓடுறானே அவன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சும்மா எதனா ஒரு கதை விட்டுக்கிட்டே இருக்காது, எனக்கு உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா இவனுக்கு டவுட் வந்துடுச்சு இல்லையா, அதனால தான் இவன் வந்து ஹீரோயினே இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறான். அதெல்லாம் விடுங்க, இப்போ உங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்னும் போது, எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மாவை பற்றி நீ கவலைப்படுத்தாவில்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோட அம்மாக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட எக்ஸ் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தான்ல, இவ தான் கூட்டிட்டு வந்தா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. எப்படி நீ இந்த வேலையை பண்ண அப்படின்னும் போது, அவன் தான் வந்து என்கிட்ட கெஞ்சினா, நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தயவு செஞ்சு நாங்கள் 2 பேரும் ஒன்று செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டான், அதனால தான் நான் உள்ள அனுப்பினே தவிர அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாத ஆண்டி அப்படின்னு ஒரு ட்ராமா போடுறா. எதுனா உன் இஷ்டத்துக்கு எடுத்தோம் கவுத்தன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, எல்லாரோட பேரும் கெட்டு போகுது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் எக்ஸ் கால் பண்றான். என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஜிஜி கிட்ட இன்னைக்கு எனக்கு காசு நீங்க அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு காசு ஒண்ணுதான் குறைச்சல், சீ போடா, இருக்கிற எல்லா பிரச்சனையும் மண்டை மேல ஏற்றி விட்டுட்டு இப்போ உனக்கு காசு வேற கேட்குதா அப்படின்னு சொல்லி, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த டீலிங்கும் கிடையாதுன்னு சொல்றா. உடனே இவன் கெஞ்சுறான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா நான் அவளை உஷார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு நீ இதுல ஃபெயில் ஆன அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. மறுபடியும் ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, என்னை வந்து அபார்ஷன் பண்ணியே ஆகணும்னு செம்மையாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனுக்கும் எனக்கும் சண்டை, நான் அதனால இங்கே ஒரு நாள் தங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன், உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் தாராளமாக தங்கு அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன இப்போ இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, எக்ஸ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எப்படியாவது வந்துட்டு அவளை நியூடாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துரு, ஒன்று குளிக்கும் போது இல்லை அப்படின்னு பார்த்தா அவள் ட்ரெஸ் மாற்றும் போது எனக்கு கண்டிப்பா அந்த ஒரு போட்டோ வேணும், அப்பதான் எனக்கு காசு கிடைக்கும், நான் பிசினஸ் பண்ண முடியும், பிசினஸ் பண்ணாதான் நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும், லைஃப்ல செட்டில் ஆக முடியும், நம்மளோட குழந்தைய பத்திரமா நல்லபடியா பாத்துக்க முடியும், நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றான். வயதுல இருக்க குழந்தைய இவ்வளவு நாள் அபார்ஷன் பண்ணுன்னு சொன்னவன் காசு வந்துடும் உடனே குழந்தைய பாத்துக்கலாம்னு சொல்றான் இல்லையா, உடனே இவ அவ்வளவுதான் அப்படியே இறங்கிட்டா. ஹீரோயின் வந்துட்டு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வர அந்த டைமுக்கு வந்துட்டு அவள் ஃபோட்டோ எடுத்துட்றா. ஆக்சுவலாக வந்துட்டு அவளுக்கு மனசு கேட்கவே இல்லை, அவளால் பண்ணவே முடியல அந்த விஷயத்த. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது கூட செல்ஃபி எடுக்கிறேன்டி அப்படின்னு சொல்றா. மறுநாள் வீட்டுக்கு போனால் செம்ம டார்ச்சர் பண்ணுறா. ஏண்டி ஒன்று என்ன பண்ண சொன்னா, நீ என்ன பண்ணிக்கிட்டு வந்திருக்க, இந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறத கீழே ரோட்ல இருந்து கூட மாடியில் நிற்கிற பொண்ணை எவன் வேணாலும் ஃபோட்டோ எடுக்கலாம், இதை ப்ரூஃபாக வச்சு அவளும் நானும் நெருக்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்ல முடியுமா? அறிவே இல்லை உனக்கு கொஞ்சம் கூட, இது எதுக்குமே லாக்கிப்படாது, நீயும் நானும் வந்து சேர்றதுமே லாக்கிப்படாது, தயவு செஞ்சு வந்து குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். இவளுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் ஒரு பொண்ணு, எந்த ஒரு பொண்ணையும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில
என்னால் யோசித்து பார்க்க கூட முடியல. அதுவும் அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளை எப்படி நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றா. சரி சரி ஃபீல் பண்ணாத, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான் இவன். மறுநாள் காலையில ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறாளா, இவன் அங்க போயிடுறான். காலங்காத்தாலேயே முட்டிய போட்டு ரிங்க நீட்டி, தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஆனா பாடி கார்ட் எல்லாம் போட்டா. இது பாரு செல்லம், எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது, எனக்கு பெருசா வருமானம் கிடையாது, எனக்கு வேலையும் கிடையாது, நான் வந்துட்டு உன்னை வச்சு பாக்குறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா கவலையே படாத, உனக்கு ஒரு வேலை இருக்கு, நமக்கு சேலரி இருக்கு, அதனால நம்ம அந்த குழந்தைய எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கலாம், அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, வயிற்றுல இருக்க குழந்தைக்கு கண்டிப்பா ஒரு அப்பா தேவை அப்படின்னு சொல்றான். நீ தானே எனக்கு இந்த டாலர் செயினை வாங்கி கொடுத்த லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்றானா. அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஜிஜியுமே வரா. வந்த உடனே ஓ இதுதான் வந்துட்டு நீ வாங்கி கொடுத்தியா லவ் பண்ணும் போது, பரவாயில்லையே ரொம்ப அழகா இருக்கு, பயங்கர லவ் தான் போல உங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ எனக்கு செம்ம கடுப்பாகுது, இவன் சரியான பைத்தியம் தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏண்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்ததெல்லாம் இப்ப கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க, 5 வருஷமா உனக்கும் எனக்கும் எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது, வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னோட குழந்தை கிடையாது அப்படின்னும் போது அப்ப யாரோட குழந்தை சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது என்னோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஏதோ ஒரு ஹீரோயின் மேல ஒரு நம்பிக்கை, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, ஐயோ எதுக்கே உன்னை நான் செக்யூரிட்டியா வேலைக்கு வச்சா, நீனு வேடிக்கை பாக்குறதுக்கா ஊருக்கு அதை பாக்குறதுக்கா அப்படின்னு சொல்லி காத்துறா. இதை பாருங்க, நான் எதுக்காக போய் சொல்ல போறேன், நேத்து நைட்டு நாங்க ஒன்னா இருக்கும் போது கூட வந்து அவ குளிச்சுட்டு வந்தா, இந்த ட்ரெஸ் தான் போட்டு வந்தா, பாருங்க நான் போட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோலதான் செம்ம கடுப்பாயிடுறான், மூஞ்சிலே குத்துன்னு குத்துறான். மரியாதை அந்த போட்டோ டெலிட் பண்றான்னு சொல்லிட்டு, சார் அவ என்னோட லவ்வர் சார், நீங்க எதுக்காக போட்டோவை டெலிட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். அப்பனா நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன், அந்த போட்டோ மொபைலுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. அது ஓகேயா உனக்கு, நீ இப்போ அதை டெலிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுவேன், அதுக்கப்புறம் தெரியும் யார் யார் இது பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு கோவப்படுறான். அவ்வளோதான், தலைவருக்கு அல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன்னு சொன்ன உடனே வேகமாக வந்து ஃபோனை எடுத்து அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணிடுறான். இதுலேயே இவன் ஃப்ராடுன்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது இல்லையா. ஹீரோக்கு டவுட் அதிகமாக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா பாய் ஃப்ரெண்டை பற்றியே பேசுகிறான். உண்மையாகவே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, இவ்வளோ அளவுக்கு உனக்கு பிரச்சனை இருக்குது, நீ இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த குழந்தையோட அப்பாவோட பேரை கூட நீ சொல்ல முடியாத அளவுக்கு இருக்க, அப்போ கூட அவன் வரலன்னா அவன் என்ன மாதிரியான பாய் ஃப்ரெண்டு, அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னோட பர்சனல் விஷயத்துல நீங்க ரொம்ப தலையிடுற மாதிரி தெரியலையா சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டே சிரிக்கிறா. ஓ இந்த அளவுக்கு நாடே ரோடே வந்துட்டு தந்தி சிரிச்சிடுச்சு, இப்போவும் நான் வந்து உன் பர்சனல் விஷயத்த பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறான். இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் பக்கத்துல நெருக்கமா இருக்கும் போது அவ கூட அன்னைக்கு இருந்த ஃபீல் தெரியுதா, அவதான் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்றான். இவ்வளோ நெருக்கமாக கூப்பிட்டு வச்சு தான் பாஸ் வந்து வேலைலாம் சொல்லுவார் போல. எந்த ஊர்லையா இருக்குது இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் அப்படின்னு தான் கேட்கணும். நம்ம டக்குன்னு இவன் என்ன பண்ணுறேன்னா பிடிச்சி ஒரு தள்ளிட்டு, சார் நீங்கள் எதுக்காக இப்படி ஓவராக என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, இது கொஞ்சமும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. மறுபடியும் அந்த எக்ஸையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவள் வந்துட்டு வயிற்று வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வாங்கி கொடுத்த மாதிரியை ஃபஸ்ட்டு இப்போ போடு, அபார்ஷன் ஆகட்டும், இப்போ வயிற்று வலியில் அந்த குழந்தை வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம தான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை என்னால் முடியாது, தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு கெஞ்சிரா. ஆனால் அவள் சொல்ல கேட்காம கம்பல் பண்ணி அவளோட வாயிலேயே வந்துட்டு மாத்திரையை போட்டு விட்டு அவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, பாத்ரூம்க்கு போ, 2 மணி நேரத்துல அந்த குழந்தை வந்துருமா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இவெல்லாம் என்ன மனுஷன். அவ்வளோதான், 2 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த குழந்தை கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது, இப்போதைக்கு இதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா பிரேக்கப் சொல்கிறான். நீ என்ன சொன்ன, நம்ம இந்த குழந்தை பெற்றுக்கல அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஸ்டாண்ட் ஆகிட்டா, அதுக்கப்புறமா குழந்தை பெற்றுக்கலாம் தானே சொன்னேன், இப்போ எதுக்காக நீ பிரேக்கப் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இப்போதைக்கு எனக்கு உன்னோட யூஸ் இல்லை, அதனால தான் பிரேக்கப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அசால்ட்டா. எப்படியாவது காலில் விழுந்து கெஞ்சி கதறி நான் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, நல்லா இன்னைக்கு நாளைக்கு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு உன்னோட சொந்த ஊருக்கே போயிடு, நீ அநாதர ஆசிரமத்தில் வளர்ந்த இல்லையா, அங்கேயே போயிடு, அங்கே எதனா பெருக்கிற வேலை அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே உனக்கு சோறு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவளுக்கும் இப்போ வந்துட்டு பிரச்சனைன்னு வரும்போது, எங்கே அவன் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிப்பானோன்னு வரும்போது தான் வந்து நேராக ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு, நான் உன்னோட எக்ஸை தான் வந்து லவ் பண்ணேன், அவனும் நானும் தான் டேட் பண்ணோம், அவனோட குழந்தை தான் என் வயிற்றுல வளர்ந்த குழந்தை,
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதையே வந்து அவன் கம்பல் பண்ணி மாத்திரை சாப்பிட சொல்லி கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இவ மேலதாங்க எல்லா தப்புமே. ஃப்ரெண்டுனா உண்மையா இருந்திருக்கணும்ல. அவனே லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தாலும் அதை இவகிட்ட முதல்ல அவ சொல்லியிருக்கணும் இல்லையா? இவளுக்கு தேவைதான். இப்போ வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக எல்லாம் இதை சொல்லல. நானும் வந்து உனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதனாலதான் நான் வந்து அவனை லவ் பண்ணதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பிரேக்கப் ஆனீங்கன்னு உடனே தான் அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும் போது நான் ஓகே சொன்னேன் அப்படின்லாம் சொல்றா. ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. என்னடா இந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம கிட்ட மறைச்சிட்டாலே க்ளோஸ் ஃப்ரெண்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போதைக்கு இவளுக்கு வந்து போறதுக்கும் எதுவும் இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால வந்துட்டு வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்டேயே வந்துட்டா. ஹீரோயின் என்ன சொல்றான்னு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ என் கூடயே இரு, நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோ இருக்கான் இல்லையா, ஹீரோ வந்து அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வருது. பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பாருடா, நான் ஒருத்தி தான் உனக்கு இருக்கேன், நீ ஒருத்தன் தான் எனக்கு இருக்க. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா ஒரு ஃபேமிலியை நம்ம வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நீ அது எதுக்குமே வந்து இடம் கொடுக்கவே மாட்ற. கண்டவளை எல்லாம் லவ் பண்றேன்னு சொல்ற. ஆனா அவ வந்துட்டு இன்னும் எத்தனை பேர் லவ் பண்ணானே புரியல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அவளை அப்படிலாம் பேசாத, அவ நல்ல பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப உண்மையாவே அவ வயிற்றுல வளர்ற குழந்தை உன் குழந்தை தானே அப்படின்னு போது அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு ஹீரோ ஆமா என் குழந்தை தான் அப்படின்னு சொல்றான். அப்பனா சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ வந்து அவளை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, சாப்பாடு நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, மறுநாள் வந்துட்டு நான் ரெசிக்னேஷன் பண்ண போறது இல்லை சார், எனக்கு வேலை வேணும் அப்படின்னும் போது, என்ன உனக்கு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை பார்த்துக்கணும், அவளுக்கு இப்போ எந்த ஒரு நிலைமையும் சரியில்லை, நான் கூட இருந்து தான் பார்த்துக்கணும், அதனால எனக்கு சேலரி வேணும் அப்படின்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீ எல்லாரையும் பார்த்துக்கணும்னு சொல்ற, ஆனா உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா? உன் பாய் ஃப்ரெண்ட் என்னதான் பண்றான்? உன் பாய் ஃப்ரெண்டை எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, அவன் மனுஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். இல்ல அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே கதையை சொல்றா. எங்க அம்மா என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, உன்னை வந்து என்னோட வீட்டோட வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்க வந்து நல்லபடியா உன்னை பார்த்துப்பாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், ஐயோ அதெல்லாம் செட் ஆகாது சார், நான் என் ஃப்ரெண்டு கூடயே இருந்துக்கிறேன், நான் நல்லபடியா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றா. அங்க உன்னை பாத்துக்கிறதுக்குன்னு வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, அதனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீ ரிலாக்ஸா இருக்கலாம், சோ நீ யோசித்து சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போறாங்க. அங்க வந்து என்னன்னு பார்த்தா எல்லாருமே ட்ரிங்க் பண்றாங்களா. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினை நீ ட்ரிங்க் பண்ணாத, ஏதாவது ஆக்ட் பண்ணி ட்ரிங்க் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிடுறான். இதுல ஹீரோயின் வந்து குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே ஊத்தலான்னு சொல்லி ஹீரோ மேலேயும் மொத்தத்தையும் ஒரு வாட்டியும் ஊத்திக்கிட்டு இருக்கான். அவனும் பாவம் எதுவும் தெரியாத மாதிரி சைலண்டா இருக்கான். கும்பலா குடிக்கும் போது வந்துட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆயிட்டா. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் கூட தனியா டோஸ்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க சொல்றாரா. ஹீரோயினும் சுத்தி எல்லாரையும் பாக்குற, எல்லாரும் இவளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேற வழியில இந்த கொஞ்சோண்டியாவது குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா குடிச்சிடுறா. ஆனா எல்லாரும் கிளம்பின பிறகு டக்குன்னு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அடே ஓனர், ஒரு நாளும் கூட பஞ்சாயத்தா போகுது, என்னதாண்டா உன் பிரச்சனைன்ற மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறா ஹீரோயின். இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த எக்ஸை போய் பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், எனக்கு உடம்புமே ரொம்ப முடியல, வேலைக்கும் போக முடியல, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறா. அவனா கொடுப்பான், இவகிட்ட என்ன இருக்கோ கிட்னியை கூட உருவின்னு தான் போவான். இவ்வளவு கேவலமா பிச்சைக்காரி ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நல்ல வேலையா ஹீரோயின் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறா. இவ்வளவு போட்டு அடிக்க ஆரம்பிச்ச நேரத்துக்கு உடனே அவ சும்மா விடுவாளா, ஹீரோயின் பிடிச்சி செம கத்துறா. நீ இன்னொரு வாட்டி என் ஃப்ரெண்டு பக்கத்துலயோ என் பக்கத்துலயோ வந்த, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்ச ஒரு தள்ளுறா. இந்த ஜிஜி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிறா அவங்க மாமியாருக்கு காட்டுறதுக்கு, அதாவது ஹீரோவோட அம்மாக்கு காட்டுறதுக்கு. ஆன்ட்டி, நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கனெக்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பையன் வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் டேட் பண்ணியிருக்கான். ஸோ கன்ஃபார்மாக அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்துட்டு அவளோட எக்ஸோட குழந்தை தான். நீங்கள் தான் நம்பவே மாட்டீங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் பொம்பளை வந்துட்டானா நம்மளோட மான மரியாதைலாம் என்ன ஆகிறது? நான் வந்து நம்ம குடும்பத்துக்காக தான் பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பிரெயினை நல்லா போட்டு ஒரு ட்ரை வாஷே பண்ணி விட்டுறா. அவங்களுக்குமே வந்துட்டு அவள் சொல்கிறதெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடுது. லேட் நைட் ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஹீரோட ரூம்ல இருக்க சோஃபால போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி வர பார்த்தா ஹீரோ உள்ளதான் இருக்கான் போல இருக்கு, அவளுக்கு தெரியல.
அவ வந்து தூங்குறத பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்றான்னா டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட் எடுத்துட்டு போயிட்டு போத்தி விடுறான். ஆனா அந்த நேரம்னு பார்த்து டக்குன்னு எழுந்துடுறா. சாரி சார், சும்மா கொஞ்சம் நீங்க இல்லைன்னு நினைச்சு கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு தான் வந்தேன், நான் இப்பயே வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பதறா. ஃப்ரெண்டுக்காரி கீழே தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாள். அதனால ஹீரோயின் வந்துட்டு போறா. அப்ப அந்த இடத்துக்கு 2-3 ஆளுங்க வராங்க. வந்து ஹீரோயினை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. எங்கங்க கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ வர வரைக்கும் ஃப்ரெண்டுக்காரி வெயிட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்க அவகிட்ட, அவ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னும் போது ஹீரோ போன் பண்ணி விசாரிக்கிறான். ஆனா ஹீரோ அங்க போறதுக்குள்ளேயே வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. டாக்டரும் வந்து இதுதான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே கொடுத்துட்றாரு. ஹீரோ பாத்துறான். ஹீரோக்கு வந்துட்டு அந்த குழந்தை நம்மளோட குழந்தை தான் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிடுது. இப்போ ஃப்ரெண்டுக்காரிக்கும் தெரிஞ்சிடுச்சு ஹீரோவோட குழந்தை தான் ஹீரோயின் வயிற்றுல வளருதுன்னு. ஃப்ரெண்டை பார்த்த உடனே ஹீரோயின் வீட்டுக்கு போகலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிடுறா. ஹீரோ விடுவானா? டக்குன்னு அவ கையை பிடிச்சி இழுத்து நீ எங்கேயும் போகக்கூடாது, என்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டுக்காரி குறுக்கால நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. ஹீரோ இப்பதான் கேட்குறேன் எதுக்காக என்கிட்ட இதை மறைச்ச அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னு சொல்றா. அப்பனா என்னையும் என் குழந்தையும் பிரிச்சு தனியா நீயே வளர்த்துடலான்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா கண்டிப்பாவே நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, நான் தான் உங்களுக்கு ட்ரக்கை கொடுத்தேன், இதை நான் வந்து உங்களை அட்வான்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தானே நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படின்னும் போது எனக்கு எல்லாமே முதல்ல தெரியும், ஜிஜி தான் எல்லாமே பண்ணான்ற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா, நீ ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா, ஒரே ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அப்ப நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறாளா. அவ்வளவுதான் ஹீரோ உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 2 பேருமே வந்து டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் குழந்தைலாம் ஹெல்த்தியா இருக்கு, நீ மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கமா, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ரிசல்ட் வந்ததுனால அம்மாக்குமே தெரிஞ்சிடுச்சு இல்லையா, அதாவது ஹீரோட குழந்தை தான் அது அப்படின்றது. அதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. டே அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்டா, இந்த ஜிஜியால எல்லாம் வந்தது, அவ என்ன ரொம்ப வந்து மூளையை போட்டு கசிக்க விட்டுட்டா, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அவளுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்க்குறேன் உன்னை மன்னிச்சிட்டா அப்படின்னா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சாப்பிட்றதுக்காக வெளில போகிறாங்க. அப்போவும் ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு எங்கள் அம்மா பண்ண விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்ற விஷயத்தையும் சொல்கிறான். இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத வேற இந்த ஜிஜி பார்த்துட்டா. அவ்வளோதான், அவளுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. நேராக வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறா. அவங்க செமையாக எதிர்க்க சீனை போடுறாங்க. ஐயோ நான் பாட்டியாக போகிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இவ்வளோ சின்ன வயசுல நான் பாட்டி ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு ஏகத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ செமையா கடுப்பாயிட்டு ஆண்டி அவங்க உங்களை ஏமாத்துறாங்க இன்னமும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதுமா, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்றது விரக்தியில தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு சீக்கிரமா போய் அவனா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழியா ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இவங்க வந்து பயங்கரமா மன்னிப்பு கேக்குறாங்க. அது இல்லாம வந்து செமையா வந்து கவனிச்சுக்கிறாங்க. நீ வேலைக்கெல்லாம் போகாத, இனிமே வந்துட்டு நீ வீட்டுல என் கூடயே இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அம்மா வேலைக்கு போறதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட இஷ்டம், அவளுக்கு தேவைன்னா அவ போவா, இல்லைன்னா வீட்டுல இருப்பா, நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். நான் எதுவுமே சொல்லக்கூடாதா, என் மருமக நல்லதுக்காக எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படின்னும் போது எதுவுமே நீ சொல்லக்கூடாது, நீ சைலண்டா இரு, நீ கேட்டது பேர குழந்தை தானே, அதை பெத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டுல உட்காந்து அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுவும் கரெக்ட் தான், பேர குழந்தை வந்தா எனக்கு டைம் பாஸ் ஆகும், அதனால உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சிட்டிக்குள்ள ஹீரோக்குன்னு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த அபார்ட்மெண்ட்டை தான் இனிமே ஹீரோவும் தங்க போறாங்க, இதுதான் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வரான். எங்கேயுமே வந்து கவனிப்பு பலமா தான் இருக்கு. ஹீரோவே ஹீரோயின் உட்கார வச்சு எல்லாம் சமைச்சு போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே வந்து புதுசா இருக்கு இந்த லைஃப், அது மட்டும் இல்லாம ஹாப்பியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றா. இந்த எக்ஸ் இருக்கான்ல அவனை தான் காட்டுறாங்க. என்னடா ரோட்ல அசிங்கம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு ரோட்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டான். அதுவும் ஹீரோயினோட அது ஆபீஸோட வாசல்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரி தான் வர அந்த சைடு. அவளை பார்த்த உடனே வந்து அவ்வளவுதான் காலில் வந்து கதற ஆரம்பிச்சிட்டா, என்னை மன்னிச்சிரு, என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவ இதுக்கு மேல செருப்பு கொண்டு அடிப்பனா இல்ல என்னத்தை வாரி அடிப்பன்னு எனக்கு தெரியாது, மரியாதையா விட்டுட்டு போயிடுறா அப்படின்னு சொல்றா. அந்த சைடா வந்து ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட பாடிகார்டு இருக்கான் இல்லையா, அவனை அனுப்புறாங்க. மேடம் அங்க கார்ல ஒரு மேடம் உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க அங்க போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அவங்க அப்பதான் கேக்குறாங்க, ஏமா இவன் ஹீரோயினோட எக்ஸ் தானே, இவன் உன்ன என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும் போது
அப்போதான் இவ சொல்கிறா, இல்லை ஆக்சுவலாக அவனும் இவனும் பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக நானும் இவனும் தான் டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவன் எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்துவான், பணம் போடுவான், இவன் ஃப்ராடு அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு எல்லாமே புரியுது. ஜிஜி பணம் கொடுத்து தான் இவனை எல்லாமே பண்ண சொன்னான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, தயவு செஞ்சு அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்குறா. ஒரு வாட்டி தான் முட்டாள்தனம் பண்ணுவேன், திரும்பவும் எல்லாம் பண்ண மாட்டேம்மா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் ஹீரோயினை நல்லபடியா பார்த்துப்பேன், அந்த ஜிஜியும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. போறாங்க நேராக போய் ஜிஜி கண்ணத்திலே பலான்னு ஒன்று விடுறாங்க. உனக்கெல்லாம் அறிவில்லை, நீ எல்லாம் பொண்ணே கிடையாதா, அந்த பொண்ணோட வாழ்க்கையிலையும் விளையாடணும்னு நினச்சிட்ட, ஏன் புள்ள வாழ்க்கையிலையும் விளையாடணும்னு நினச்சிட்ட, இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, என் பையன் பக்கத்துலையும் வரக்கூடாது, என் மருமக பக்கத்துலையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வப்பாரி வைக்கிறான். அவ்வளோதான். அப்போ ஒன்று அழுத உடனே இவன் நல்லவளா கேட்டவளா, இவளை ஒழுங்கா வளர்த்தமா இல்லையான்றது கூட பார்க்காம அப்பா அம்மா 2 பேரும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக மறுநாளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அப்பாவும் பொண்ணு சேர்ந்து ஹீரோவை பார்க்க போகிறாங்க. ஹீரோவை பார்க்க போயிட்டு, என் பொண்ணு நிறைய உனக்கு குடைச்சல் கொடுத்துட்டாமா, அதனால மன்னிப்பு கேட்குற விதமாக நான் உனக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் என் கூட வாமா சாப்பாட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோவுக்கு என்னடா இது, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி புரியவே இல்லை. வயசானவரை இன்சல்ட்டா பண்ண முடியும், அதனால ஹீரோன்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோக்கு எப்படிரா நோ சொல்றது, எப்படிரா இதை தடுக்கிறது அப்படின்னு புரியாம அவன் குழப்பத்திலேயே இருக்கான். எனக்கு லிஃப்ட்ல போறதுன்னா பயமா, அதனால படிக்கட்டுல இறங்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே படிக்கட்டுல இறங்கி கூட்டிட்டு போறாங்க. பண்ண பிளானை ஒழுங்கா பண்ணாம ஹீரோயினை இவ வந்து கால் தடுக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றா. ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவை எட்டி உதச்சிட்டு அவ டைட்டா வந்து கம்பியை பிடிச்சிடுறா. அவங்க அப்பா போய் கீழே விழுந்துடுறாரு. ஹீரோ டவுட்ல தான் பின்னாடியே வந்திருக்கான். வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் இல்ல நான் எதுவுமே வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்றா. எனக்கு அதெல்லாம் தெரியும், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்றான். பாவம் அவருக்கு காலில் எல்லாம் செம அடிப்படுது. எமர்ஜென்சியா வந்து ஸ்ட்ரெச்சர்ல அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் எக்ஸ் வெளியிலே உட்காந்துக்கிட்டு, ஐயோ ஜிஜி மேடம் தயவு செஞ்சு எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம், எப்படியாவது இந்த வாட்டி அவளை கரெக்ட் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, அடே எங்க அப்பா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காண்டா, உன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கேடா அப்படின்னும் போது இல்ல ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சும் போது அப்பவும் இவளுக்கு எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க. அவளை கிட்னாப் பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு என் சொத்தையை உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவனும் விடாம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தனியாவே விடுறது இல்ல. ஒண்ணு வந்து செக்யூரிட்டி கூட அனுப்புனா, இல்லைன்னா இவனே செக்யூரிட்டி மாதிரி கூடயே போயிட்டு வந்துட்டு இருக்கான். இவளை எங்க இருந்து நான் கிட்னாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். பாவம் பிச்சைக்கார நிலைமையோட மோசமாயிடுச்சு போல. அங்க குழந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கவரை புடுங்கி அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். உன் குழந்தை நல்லா கோழு தான் இருக்குது, நான் தான் ரொம்ப வீக் ஆகின போற போயா அப்படின்னு சொல்றான். அடப்பாவி, திருடனை விட மோசமானவனா இருக்கியடான்ற மாதிரி திட்டிட்டு போறாங்க. இந்த ஜிஜியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, என் புருஷனை வேணும்னு தான் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, ஹீரோயினை வந்து தள்ளி விடுறதுக்காக உன் புருஷனும் உன் பொண்ணும் பிளான் பண்ணாங்க, அதுல உன் புருஷனே விழுந்துட்டான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இது பார் நான் உனக்கு லாஸ்டா ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறேன், அந்த பொண்ணை விட்டுட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணு, இல்லை அப்படின்னா உன்னோட ஷேர் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. எவடி அவ என் பிள்ளை எதற்கு என் நாக்கு மேல பல்ல போட்டு பேசினவ அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. யாராது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா தான். இல்லை சமந்தி, ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு எப்படி தான் நம்ம பிள்ளைய கரெக்ட் பண்ணான்னு தெரியல, எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டா, பிள்ளைய வயிற்றுல வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த சீனெல்லாம் போட்டுட்ருக்கா, எதனா கொடுத்து செட்டில் பண்ணி விடுங்க, நம்ம ஆல்ரெடி பேசி வச்ச கல்யாணத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறா. உன் பொண்ணால ஆம்பளை பிள்ளைய பெற்ற அம்மாங்கெல்லாம் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, இவ பண்ணதை பார்த்து இன்னும் நிறைய பொண்ணுங்கெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என் கூட லேடிஸ் கிளப்ல இருக்க அம்மாங்கெல்லாம் வந்து பயங்கரமா பதறி அழறாங்க. இவ என்னன்னா இருக்கிறவங்க போறவங்க வரவங்களுக்கெல்லாம் ட்ரக்கை கொடுத்து எவனை எப்படி வளைச்சு போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா, இப்படி இல்லாம பொண்ணை வளர்த்து வைப்ப, இந்த பொண்ணை நான் என் பிள்ளைக்கு வேற கட்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவ்வளவுதான், அங்க இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல புதுசா 2 அம்மாங்க வேற வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களோட பிள்ளைக்கும் வந்து ட்ரக் கொடுத்து வளைச்சு போட்டுட்டாளுங்களாம். இவ பண்ணதை பார்த்துதான் அவளுங்களும் பண்ணிட்டாளுங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாங்க. என் பொண்ணை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜிஜியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா அவளையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. வெளியில போனா அவன் விடுற மாதிரி தெரியல. ஜிஜி அக்கா தயவு செஞ்சு எனக்கு எதனா பண்ணுங்க, எனக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அப்படின்னும் போது உனக்கு எதனா பண்ணணும்னா உன்னை கொலை தண்டை பண்ணணும் அப்படின்னு ஆத்தாலும் அவளும்
இருக்கிற எல்லா காண்டியும் அவன் மேல காமிச்சிட்டாங்க. இப்பதான் இங்க ஹீரோட அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த 2 பேருமே வந்து இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லையா, யாரோ நடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்களாம் காசு கொடுத்து. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி இருக்கா இல்லையா, அவளுமே வந்துட்டு ஓரளவு ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆயிட்டா. அவளை பார்த்த உடனே அவகிட்டயாவது போய் காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா வேக வேகமா போறான் அந்த எக்ஸ். ஆனா அதுக்குள்ளேயே வந்து கார் அடிச்சு தூக்கிடுது. வயிற்றுல இருந்து அந்த குழந்தைய கொன்னதுக்கு அவன் பாவம்லாம் சும்மாவா போகும், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அவனுக்கு. ஃபைனலா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமே நடக்குது. அதே நேரத்துக்கு ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா ரிங்கு போடுறதையே மறந்துட்டான். நீ இப்போ உன்னோட வைஃபை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அட பைத்தியங்களா, இன்னும் கல்யாணமே நடக்கல அதுக்குள்ள கிஸுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஞாபகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரிங்க போடுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினை ஃபைனலா கிஸும் பண்றாரு. ஸோ இதோடைய ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.